ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்றதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தின் முதல் நாள் தேவ சன்னிதானத்திலே நாம் வழக்கமாக கடந்து வருகிறபடி கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு தந்த ஜீவனுக்காக கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த வாழ்க்கையில மனிதர்களுக்கு எல்லாவற்றை விட ஜீவன் பெரிதாக மதிக்கப்படுகிறது. அந்த ஜீவன் நம்முடைய கரத்தில் இல்லை, ஆண்டவர் அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறபடினால இதுவரைக்கும் நாம் மரித்து போய்விடாதபடி கர்த்தர் காத்திருக்கிறார். இதற்காக நன்றி அறிந்துள்ளதான இருதயத்தோடு கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் கர்த்தர் நாமத்தை துதித்தோம், இன்னும் நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஸ்தோத்திரிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தை ஆராதனை செய்ய கடந்து வந்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாசியுங்கள். கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம், கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். போதும், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இந்த பூமியிலே அநேக விதமான காரியங்களை செய்வதற்கு செயல்படுகிறதான ஜனங்கள் அநேகர் உண்டு. ஆனா சில ஜனங்களுக்கு மட்டும்தான் செய்கிறதான காரியங்களிலே ஒரு குறிக்கோள் இருக்கும், ஒரு கருத்து இருக்கும். நாம் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். சில பிள்ளைகளுக்கு தான் நாம் எப்படியாய் நல்ல மதிப்பெண்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதான அந்த ஒரு நோக்கத்தோடு படிப்பார்கள். ஆனா சில பிள்ளைகளை பார்த்தால் நாம் படித்துதான் ஆக வேண்டும், எனவே ஸ்கூலுக்கு போவோம் வருவோம் என்று சொல்கிறதான எண்ணத்திலேயே இவர்கள் போய்கொண்டு வந்து இருப்பார்கள். இன்னும் அநேகமான வேலைகளை செய்கிறதான ஜனங்களும் அவ்விதமாகத்தான் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை செய்ய வேண்டும் என்பது அல்ல. இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தமே எவைகளில் இருக்கிறது என்றால், கவனிக்கிறீங்களா? கவனிக்க விடாம இருக்கிறான் சொல்லுற சோத்திரம். ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 15 நிமிஷம் பிரசங்கம் வேணுமா, 20 நிமிஷம் வேணுமா, அரை மணி நேரமா, 1 மணி நேரமா, எவ்வளவு நேரம் வேணும்? எத்தனை நிமிஷம் பேசலாம். ஆனா ஆராதனையில குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரமாகிலும் பிரசங்கம் வேண்டும் என்று சொல்லி பெரியோர்கள் அந்த சமயத்தை என்ன செய்திருக்கிறாங்க, வகுத்து வச்சிருக்கிறாங்க. எனவே ஒரு 1 மணி நேரமாக நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, நான் பேசுறதை நீங்க கேட்டுக்கலாம். ஏற்கனவே உங்களை ஆண்டவர் தேவனுடைய சபையை கொண்டு வந்து விசுவாசிகளாக ஐக்கியப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். சரி, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் இந்த வாழ்க்கையிலே ஓட வேண்டும். வாழ்க்கையினுடைய அர்த்தம் முடிவிலே தான் தெரிகிறதாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் ஏதோ இந்த உலகத்துல பிறந்துட்டோம், ஏதோ வாழணும் அப்படி என்று சொல்லி வாழ்ந்து நம்பிக்கை இல்லாமலே தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். வேதத்தை பார்க்கிறோம், நீதிமான் தன் மரணத்திலும் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறான். நீங்கள் இந்த இடத்துல கடந்து வந்திருப்பதனுடைய நோக்கம் என்ன? பந்தய சாலையிலே ஓடுகிறவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் ஒரு பந்தய பொருளுக்காக நாம் ஓடுகிறோம் என்றதான ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் எதற்காக ஆண்டவரை தேடுகிறீர்கள்? நீங்கள் எதற்காக தேவனுடைய சபையிலே கடந்து வருகிறீர்கள்? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் ஏதோ வருகிறோம், ஏதோ தேடுகிறோம் என்று சொல்கிற எண்ணத்தில் இருப்பீர்கள் என்றால் பந்தய பொருளை உங்களால் பெற்றுவிட
முடியாது. பல யுகங்கள் ஆண்டவர் நமக்கு தரக்கூடியதான அந்த மகிமையான வாழ்க்கைக்காக இந்த ஒரு குறுகியதான காலத்திலே நமக்கு ஆண்டவர் பயிற்சியை தருகிறார். பயிற்சி இல்லாமல் எதையுமே ஒரு மனிதனால் செய்ய முடியாது. நாம் இந்த மறுமையுடைய வாழ்க்கைக்காக இந்த குறுகியதான வாழ்க்கையில பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த குறுகியதான வாழ்க்கையில ஆண்டவரை ஆராதிக்க மனமில்லாத ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய பரலோகத்துல போய் அங்க இருக்க முடியுமா முடியாதா? பரலோகத்துல என்ன சத்தம் தான் கேட்கும்? என்ன சத்தம் கேட்கும் பாஸ்டர்? என்ன சத்தம் கேட்கும் அங்க? சொல்லுங்களா, நீங்க சொல்லுங்க. வாய் திறக்க அப்பதான் கண்ணு வழி திறக்கும். பரலோக ராஜ்யத்துல ஆண்டவரை துதிக்கிறதான சத்தம் மட்டுமே கேட்கும். நான் அனைவரையும் எண்ணி பார்த்தது உண்டு. சில ஆராதனைகள் இருக்கும்போது நேர்த்தியாக இசைக்கருவி எல்லாம் என்ன செய்யறாங்க, வாசிக்கிறாங்க. நான் யூடியூப்ல ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரே மாதிரி மியூசிக், வயலின் என்றால் வயலின் 10-20 வயலின் வைத்திருக்கிறாங்க, ட்ரம்ஸ் என்றால் 10-20 ட்ரம்ஸ் வைத்திருக்கிறாங்க. இவ்விதமாக என்னென்ன இசைக்கருவி உண்டோ அவ்வளவு பேர் சேர்ந்து அங்க நேர்த்தியாக வாசிக்கும் போது அதுல ஒரு மகிமையான ஒரு வல்லமையை நாம என்ன செய்யறோம், உணர்கிறோம். இந்த பூமியிலே கொஞ்சம் மனிதர்கள் சேர்ந்து ஆராதனை பண்ணுகிறதான அந்த ஆராதனை வாசிக்கிறதான அந்த இசைக்கருவினாலேயே நமக்கு இவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை நாம் உணர்கிறோம் என்றால் பரலோக ராஜ்யத்துல சுத்தி சுத்தி எங்கே பார்த்தாலும் இசையும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதான அந்த ஸ்தோத்திர சத்தமும் தான் கேட்கும். அதற்கான பயிற்சி தான் எங்கே கொடுக்கப்படுகிறது? இந்த பூமியிலே கொடுக்கப்படுகிறது. இந்த பயிற்சியிலே நீங்கள் பயிற்சி எடுக்காவிட்டால், இந்த பயிற்சி நாட்களை நீங்கள் ஆராதனை செய்யாவிட்டால், அந்த இடத்துல தேவனுடைய ஆராதனை நடக்கும் போது உங்களால் அங்கே அமைதியோடு இருக்க முடியாது. இங்கே ஆராதித்து பழகினதான ஜனங்களுக்கு மட்டும்தான் பரலோகராஜ்யத்துல போய் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக அங்கே அந்த ஆராதனையில நாம் இருக்க முடியும். இந்த பூமியினுடைய வாழ்க்கை என்பது மறுமையுடைய வாழ்க்கைக்கான பயிற்சியினுடைய நாட்கள் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. எனவே நமக்கு என்று சொல்லி ஆண்டவர் ஒன்றை வைத்திருக்கிறார். அந்த ஒன்று என்ன? நித்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். இந்த பூமியில இருக்கிறத அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல ஒண்ணுமே வேண்டாம் என்று சொல்லி ஊழியத்தை செய்வதற்கான காரணம் என்ன? நிறைய படித்தவர்கள் எல்லாம் சில இடங்களில் அவருடைய குடும்பத்தாரை எல்லாம் ஊழியத்திற்கு வந்ததான ஜனங்களை சத்தம் போடுறது உண்டு. எத்தனை லட்சம் ரூபாய், சிலரெல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி படிக்க வைத்திருக்கிறாங்க. டாக்டர்ஸ், எம்டி, இவர்களெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் என்று சொல்லி தன்னை தாழ்மைப்படுத்தி கொண்டு எளிதான ஒரு வஸ்திரத்தை அவர்கள் உடுத்தி கொண்டு தங்களை பெரிதென்று காட்டாமல் இவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கான காரணம் தான் என்ன? படிப்பு வேலைக்காகத்தான் படிக்கப்படுகிறது. இந்த வேலைக்காக படித்ததான ஜனங்கள் இந்த வேலை எனக்கு வேண்டாம், இதைவிட மகிமையானது ஒன்று ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிறார், அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் மட்டுமல்ல, என்னை சூழ இருக்கிறதான ஜனங்கள், என் தேசத்தில் இருக்கிறதான ஜனங்கள், என் ஊரில் இருக்கிறதான ஜனங்கள், என்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் எல்லாம் இருந்தோ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த மகத்தான அந்த பொருளுக்காக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நல்லா திறந்து பாருங்க, ஹல்லேலூயா. அந்த மகத்தான பொருள் என்ன? நித்திய ராஜ்யம். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நாம் பார்க்கிறதான எல்லாமே அது திடீரென்று சொல்லி நம்மை விட்டு விலகி கடந்து போய்விடும். அது எதா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் நன்றாக படிக்கிறான், இரவு பகல் படிக்கிறான், படித்து நல்லதொரு நிலைமைக்கு வருகிறான், அரசாங்கம் அவனுக்கு நல்லதொரு சர்டிபிகேட்டை கொடுக்கிறது,
இவன் இந்த படிப்பில முதல் தர மாணவன் ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கிறது, திடீரென்று சொல்லி அவனுக்கு தலைக்கு சரியில்லாமல் போய்விடுகிறது, அவனுடைய படிப்பெல்லாம் அதோடு போய்விடும். ஒரு மனுஷன் நன்றாக படித்து வேலையை பார்த்து அவன் நன்றாக சம்பாத்தியம் பண்ணுகிறான், பல கோடி ரூபாய் வந்து சம்பாத்தியம் பண்ணுகிறான், திடீரென்று சொல்லி ஒரு நோய் வருகிறது, எல்லா பணமும் அதோடு என்ன செய்து விடுகிறது, அழிந்து போய்விடுகிறது. இவைகள் எல்லாம் காண்கிறதான எல்லாமே அனித்தியமானவைகள் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. அனித்தியமானவைகளுக்காக இரவும் பகலும் இன்றைக்கு உழைக்கிறதான கிறிஸ்தவ ஜனங்கள் இருக்கிறார்கள். பகலெல்லாம் உழைத்து சம்பாத்தியம் பண்ணுகிறார்கள், மாதமெல்லாம் உழைத்து சம்பாத்தியம் பண்ணுகிறார்கள். வருமானம் வந்ததற்கு பிறகு முதலாவது உழைப்பதற்காக பிரயாசம், வருமானங்கள் வந்ததற்கு பிறகு இதை எப்படி பாதுகாக்கலாம், இதை எப்படி பெருக்கலாம் என்பதில் இவர்களுக்கு அந்த இருதயம் எல்லாம் 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவரை தேடுவதற்கு இவர்களுக்கு என்ன இல்லை, நேரம் இல்ல. ஜெபிப்பதற்கு என்ன இல்ல, நேரம் இல்ல. வேதத்தை வாசிப்பதற்கு இவர்களுக்கு என்ன இல்ல, நேரம் இல்ல. வேதத்தை வாசித்தாலும் அதோடு ஏதோ கடமைக்காக வாசித்தது போல விட்டு விட்டு போய்விடுகிறார்கள். இத்தனை வருடங்களாக நீங்கள் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், என்றைக்காகிலும் இந்த வேத வசனம் உங்களோடு பேசினது உண்டா? சரி, வேதவசனம் உங்களோடு பேசினதை நீங்கள் குறித்து வைத்திருக்கிறீர்களா? இந்த வேதவசனம் என்னோடு பேசி இருக்கிறது சொல்லி நீங்கள் குறித்து வைத்திருக்கிறீர்களா? இல்ல. ஏன் விதமாக இல்லை என்றால் உங்களுடைய இருதயம் எல்லாம் அனித்தியமான காரியங்களின் பேரில் நாட்டமுடையவைகளாக வந்து காணப்படுகிறது. அனித்தியமானவர்கள் எல்லாமே ஒளிந்து போகக்கூடியது, நித்தியமானவர்கள் மட்டுமே நிலைத்திருக்கக்கூடியது. இதை குறித்து வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கும் போது அங்க ஏசாயாவுடைய புத்தகத்துல இவ்விதமாக ஒரு வசனம் உண்டு. நீங்கள் வாசியுங்கள். ஏசாயாவுடைய புத்தகம் 51வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். சாரி, 55வது அதிகாரம் 55வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசியுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்களுடைய பிரயாசத்தையும் செலவழிப்பானே. திருப்தி செய்யாத பொருள் இந்த பூமியில் இருக்கிறது எதுவுமே உங்களை என்ன படுத்தாது, திருப்திப்படுத்துதா? திருப்தி ஆயிட்டா? பெண்களாக உங்களுக்கு கேட்கிற திருப்தி ஆயிட்டா? 50 பவுன் நகை சேர்த்தாச்சு திருப்தி ஆயிட்டா? உங்களுக்கு 50 கிலோ தந்தாலும் என்ன ஆகாது. என் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காண்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் திருப்தி ஆகிறதே இல்லை. சரி, 50 சேரி எடுத்தாச்சுல்ல, திருப்தி ஆயிட்டா? திருப்தி ஆயிட்டா? ஆமா இல்ல. திருப்தி ஆயிட்டா? இல்லை. ஒரு வீடு நேர்த்தியாக கட்டியை முடிச்சாச்சு அல்லவா? திருப்தி ஆயிட்டா? திருப்தி ஆயிட்டா? சரி. உங்க குடும்பம் சாப்பிடுவதற்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அளவு வயல் எடுத்தாச்சு, திருப்தி ஆயிட்டா? திருப்தி ஆயிட்டா? இல்ல. எவ்வளவு தந்தாலும் மனுஷனுக்கு என்ன ஆகாது, திருப்தி ஆகாது. ஆனால் மனுஷனுடைய ஆத்மாவை இந்த பூமியில் உள்ளதான எதுவுமே திருப்தி செய்ய முடியாது. ஒன்று நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பகுத்தறிவில்லாத, ஆண்டவரை தேட தெரியாத மிருக ஜீவன்களுக்கும் பறவைகளுக்குமே ஆண்டவர் பிழைப்பூட்டுகிறார் என்றால், நன்றாக பகுத்தறிவுள்ளதான ஆண்டவரை தேடுகிறதான உங்களை ஆண்டவர் பிழைப்பூட்டாமல் இருப்பாரா? இருப்பாரா? ஆமாவே இல்லையா? சொல்லுங்க, அம்மா கூட பேசுங்க. பிழைப்பூட்டாமல் இருப்பாரா? பிழைப்பூட்டுவார். ஆனால் அவர் பிழைப்புடுகிறவரா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருந்தும் இந்த பிழைப்புக்காக மட்டும் நம்ம அவ்வளவு பாடுபடுகிறோம், அவ்வளவு உழைக்கிறோம். உங்களுடைய குறுக்கு ஏன் விளங்காமல் இருக்கிறது? வேலை செய்து தானே. உங்களுடைய காலையை விளங்காமல் இருக்கிறது, வேலை செய்து தானே. ஜோமணி முழங்கால் படிட்டு என்னால் முடியல, உங்களால் சொல்ல முடிகிறதா? இல்லை. ஏன்னா நமக்கு அந்த அனுபவம் இல்லை. உபவாசம் இருந்து என்னுடைய வயிறு கெட்டு போச்சு சொல்ல முடிகிறதா? இல்லை. ஏன்னா நமக்கு அந்த அனுபவம் இல்லை. இந்த பூமியில உலகத்திற்குரியவைகளுக்காகவே
நாம பாடுபடுகிறோம், பிரயாசப்படுகிறோம், உழைக்கிறோம். இதை குறித்து லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல நீங்கள் 15 முதல் 21 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே மதிகடன் சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு மனுஷனுடைய வார்த்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வாசியுங்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைப்பதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் பொருட்களை அங்கே சேர்த்து வைப்பேன். பின்பு என்ன சொல்றான்? ஆத்மாவை. அவனுக்கு ஆத்மாவை குறித்து அறிவு இல்லை. ஆத்மாவுக்கு சாப்பாடு பெருசு இல்லை, ஆத்மாவிற்கு பணம் பெருசு இல்லை, ஆத்மாவிற்கு பொருள் பெருசு இல்லை. அவன் சொல்றான், இவைகள் எல்லாம் எதற்காக சேர்த்து வைத்திருக்கிறேன்னு சொல்றான். ஆத்மாவிற்காக சேர்த்து வைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறான். அங்க வேதம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் ஆத்மாவை திருப்தியாக்க முடியாது. ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்மாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி என்ன சொல்றாரு? அவனை பார்த்து, நீ மதிகடனா இருக்கிறீங்களா, ஞானம் உள்ளவங்களா இருக்கிறீங்களா என்பதை அந்த வார்த்தை வைத்து நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையே உங்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கட்டும். நீங்கள் மதிகடனா இருக்கிறீர்களா, ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஞானம், ஆவிக்குரிய அறிவு வேண்டும். எப்போதும் இருதயத்திலே நீங்கள் என்ன வேண்டியதான வார்த்தை என்னவென்றால், என்னுடைய ஆத்மாவை இந்த பூமியில் உள்ளதான எதுவுமே திருப்தியாக்க முடியாது. உங்களுடைய ஆத்மாவை உறவுகளால் திருப்தியாக்க முடியாது. உங்களுடைய ஆத்மாவை வேலையினால் திருப்தியாக்க முடியாது. உங்களுடைய ஆத்மாவை பணத்தினால் திருப்தியாக்க முடியாது. உங்களுடைய ஆத்மாவை இந்த உலகத்தில் உள்ளதான ஆசைகளால் திருப்தியாக்க முடியாது. எனவே திருப்தி செய்யாத பொருளுக்கெல்லாம் உங்களுடைய பிரயாசத்தை எல்லாம் நீங்கள் செலவழிக்க கூடாது. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் படிக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும், வருமானம் ஈட்ட வேண்டும். இது எல்லாம் நமக்கு தேவைதான். ஆனா நம்முடைய குறிக்கோள் அது அல்ல. நம்முடைய குறிக்கோள், நமக்காக ஆண்டவர் ஒரு நித்திய ராஜ்யத்தை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஜனங்களுடைய ஆத்மா எல்லாமே செத்த நிலைமையில் இருக்கிறபடினால அவர்களுக்கு இந்த ஆன்மீக காரியங்களை குறித்ததான எண்ணமே இல்லை. ஆன்மீக காரியங்களை குறித்து எண்ணம் இல்லாத ஜனங்கள் எல்லா மதத்திலும் இருக்கிறார்கள். இந்து மதத்திலே உண்டு ஆன்மீகத்தை குறித்து எண்ணம் இல்லாதவர்கள், கிறிஸ்தவ மார்க்கத்திலே உண்டு ஆன்மீகத்தை குறித்து எண்ணம் இல்லாதவர்கள், முஸ்லிம் மார்க்கத்திலே உண்டு ஆன்மீகத்தை குறித்து எண்ணம் இல்லாதவர்கள். ஏதோ நம்ம ஒரு மதத்துல இருக்கிறோம், ஏதோ நம்முடைய பெற்றோர்கள் இந்த மதத்துல இருந்தாங்க, நாமும் இருக்கிறோம் என்று சொல்கிறதான ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க இடத்துல கேட்டா பெரும்பாலானவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் தெரியல பாஸ்டர், எங்க அம்மா அப்பா வேதம், நான் எதுல இருக்கிறேன், நான் எதுல இருக்கிறேன், வேதம் அப்படி இல்லை. படித்து நாங்கள் அறிவை பெறுகிறோம். உலக அறிவை படிப்பின் மூலமாக பெறுகிறோம். இந்த படிப்பின் மூலமாக பெற்றிருக்கிறதான அறிவை நாம் போதும் என்று சொல்லி இல்லாதவாறு மெய்ஞானத்தையும் மெய்ய அறிவையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரை தேடி எங்கெல்லாமோ மனிதர்கள் அழைக்கிறாங்க. இன்றைய வரைக்கும் இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் யார் என்றதான ஒரு கண்டுபிடிப்பு அவர்களுக்கு தெரியவே இல்லை. அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். சிலருக்கு பெரிய குழப்பம். அவர்கள் குழம்பிட்டு ஒரே வார்த்தையில சொல்றாங்க, எல்லா தெய்வமும் எல்லா அப்பாவும் ஒரே அப்பாவுமா,
எல்லா அப்பாவும் ஒரே அப்பாவும் ஆகுமா? சொல்லுங்களா? அப்பான்னு சொல்லிடலாம். வயது முதிர்ந்த அப்படின்னாலும் அவர்களும் யாரும் சொல்லிடலாம், அப்பான்னு சொல்லிடலாம். சில மருமக்கள்மார் போய் மாமனாரை எப்படி சொல்லுவாங்க? அப்பான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க இவனுடைய தகப்பனுடைய வயதில் இருக்கும்போது அப்பான்னு சொல்றாங்க. அதுக்காக இவளை பெற்றதான ஒரு அப்பாவாக என்ன செய்து விட முடியாது, மாறிவிட முடியாது. இன்னைக்கு எல்லா தேவர்களும் ஒன்று என்று சொல்லி சொல்கிறதான்னு நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கிறிஸ்தவ மட்டும் சொல்றாங்க இல்ல, இயேசு மட்டும்தான். அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன? ஜனங்கள் மேல உள்ளதான வெறுப்புலாம் இல்ல, மற்ற ஜனங்கள் மேல நமக்கு வெறுப்புலாம் கிடையாது, மற்ற ஜனங்கள் மேல நமக்கு விரோதம் எல்லாம் கிடையாது. எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரையும் மனிதர்கள் என்பதனை கண்ணோட்டத்துல தான் வந்து பார்க்கிறோம். ஆனால் இந்த காரியத்தில் மட்டும் நம்மால் சமரசம் செய்ய முடியவில்லை. இயேசுவே தெய்வம் என்பதில் நாம மாற்று கருத்துடையவர்களாக இல்லை. நம்முடைய இருதயத்தில் 100% சொல்கிறது இயேசு ஒருவர் தான் தெய்வம். அவர் சொல்றாரு, நானே நான் வழின்னு சொல்றாரு. நானே என்றால் இன்னொரு ஆள் இல்லைன்னு அர்த்தம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தெய்வம் என்பதற்கு நிறைய சான்று உண்டு. ஆனால் ஒரு முக்கியமான சான்று நான் சொல்ல வேண்டுமானால், இந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போலவே ஒரு மனுஷன் வாழ்வான் என்றால் அவனை தெய்வத்துக்கு சமானமாக இந்த உலகம் மதிக்கும். அங்கே எத்தனையோ தெய்வம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இருக்கிறது. ஆனால் அந்த தெய்வங்கள் வாழ்ந்தது போல ஜனங்கள் வாழ்வார்கள் என்றால் அவருடைய மனைவியே அந்த கணவனை மதிக்க மாட்டார், அவருடைய குடும்பம் அவர்களை மதிக்காது, சமுதாயம் அவர்களை மதிக்காது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் சமானமாக வைக்கவே முடியாது. என்றால் இயேசு கிறிஸ்துடைய சுபாவங்கள் எல்லாம் மிக உன்னதமானது. அவர் தான் வாழும்படியாக இந்த பூமியில் வரவில்லை, அவர் இந்த பூமியில் உள்ளதான மனிதர்கள் எல்லாரையும் வாழ வைக்கும்படியாகத்தான் வந்தார். அவர் பிதாவாகிய தேவனாக இருக்கும் போது ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். ஆண்டவர் நினைத்தபடி அவர்கள் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் என்ன செய்யல, அவ்வளவு இருக்கிறது. ஆனா எதை விளக்கினாரோ அதன் மேலதான் என்ன வருது. நீங்க உங்களுக்கு அவ்வளவு தந்திருப்பார், நினைச்சு பாருங்க. அத்தனை சேரி இருக்கும், அவ்வளவு ஜுவல்ஸ் டிசைன் வச்சிருப்பாங்க. என்றாலும் அடுத்த ஆள்கிட்ட இருக்கிறது தான் நமக்கு, அதாவது இல்லாத பொருட்கள் மேலதான் நமக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அது நம்முடைய முற்பிதாக்களுக்கு அப்படிதான். ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார், நிறைய கனி விருட்சங்கள் இருந்தது. ஆனா ஒரே ஒரு கனி விருட்சத்தை மட்டும் நீ என்ன செய்ய வேண்டாம்னு சொன்னார், புசிக்க வேண்டாம் என்று சொல்லி சொன்னார். ஆனா அதன் பேர்ல என்ன வருது, இன்றைக்கு ஆண்டவர் எதை நமக்கு விளக்குகிறாரோ அதை தான் செய்வதற்கு மனுஷனுக்கு என்ன இருக்கிறது, விருப்பமாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடினால அவன் தோட்டத்தை விட்டு தான் விரட்டப்பட்டான். ஆனா உலகத்தை விட்டு அவன் விரட்டப்படவில்லை. அந்த மகிமையான இடத்தை அவனை இழந்து போனான். ஏதேன் தோட்டம் என்பது குறைவில்லாத ஒரு இடம். 4 ஆறுகள், மேன்மையான ஆறுகள் அங்கே அந்த ஏதேன் தோட்டத்திலே ஓடினதாக அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல் என்று, எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணீர் செழிப்பாகத்தான் இருக்கும். திருவிழாத்திற்கு எல்லாம் கனிமரங்கள், பல விருட்சங்கள் இவையெல்லாம் நிறையாக இருந்தது. ஆனா அவைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவர் விலைக்கினதை சாப்பிட்டான். ஆனா ஆண்டவர் அவனுடைய தோட்டத்தை விட்டு விலைக்கினார். அதோடு ஆண்டவர் அவனை மறந்து விடவில்லை. இன்னைக்கு ஆண்டவரை விட்டு தூரம் போகிறதான ஜனங்கள் அநேகர் உண்டு. ஆண்டவரை ஏற்றிருப்பாங்க, ஆனால் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இவர்கள் நினைவாகவே தான் அவர் இருக்கிறார். இது ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டதற்கு பிற்பாடு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மீட்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். ஆதியிலே தேவனாக இருந்தவர் அவர் என்ன அவதாரம் எடுத்தார், மனுஷ அவதாரம் எடுத்தார். அந்த பிதாவாகிய தேவன் குமாரன் என்றதான பெயரில் இந்த பூமியிலே குழந்தையாக பிறந்து, நான் வளர்ந்தது போலவே வளர்ந்து,
அவர் இந்த பூமியிலே தன்னை ஒரு தேவனாகவே வெளிப்படுத்தினார். அதே வேளையில் அவர் மனுஷனாகவும் இருந்தார். அவருக்கு மிக அபார வல்லமையெல்லாம் இருந்தது. அந்த வல்லமை எல்லாம் அவர் தவறாக என்ன செய்யவில்லை, பயன்படுத்தவில்லை. அப்போ நாம் ஆண்டவர் விட்டு தூரமாக சென்றால் கூட அவருடைய நினைவோ நம்ம மேலேயே என்ன செய்யறது இருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறதான இந்த மேன்மையான ஆசீர்வாதங்கள் மேலே எண்ணம் இல்லாதவாறு நம்முடைய ஆத்துமாவை திருப்தி செய்யாத பொருட்கள் மேல நமக்கு 24 மணி நேரமும் எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது நம்முடைய ஆத்மாவை என்ன செய்ய முடியாது, திருப்தி செய்ய முடியாது. ஆத்மாவை திருப்தி செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் ஒருவர் தான். அதுல நீங்க முதல் வசனத்துல நீங்க வாசித்து பார்ப்பீர்களா, அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மா திருப்தி செய்கிறதான காரியங்களை குறித்து வாசியுங்கள். 55:1 ஏசாயா. தாகமாய் இருக்கிறவர்களே தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். சரி, இப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய ஆத்மா திருப்தியாக வேண்டுமானால் நீங்கள் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுடைய ஆத்ம தாகத்தை என்ன செய்வேன், தீர்ப்பேன். நம்மில் அநேகருக்கு ஆத்மாவை குறித்து எண்ணம் இருக்கிறது என்றால் உங்களுடைய ஆத்மா ஜீவனோடு தான் இருக்கிறது. நான் முன்பு சொன்னது போல எல்லா மதத்திலையும் ஆத்மாவை குறித்து எண்ணம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அதே போல எல்லா மதத்திலையும் ஆத்மாவை குறித்து அறிவு உள்ளவர்களும் இருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தில் ஆத்மாவை குறித்து எண்ணம் இருக்கிறவர்கள் சொல்றாங்க, நாம நல்லபடி வாழ்ந்தால்தான் இந்த இறைவன் நமக்கு சொர்க்கத்தை தருவார் அப்படி என்று சொல்லி நம்புகிறதான நம்பிக்கையினாலே, அவருடைய ஆத்மாவில் அறிவு இருக்கிறபடினாலே அவர் ஜனங்களுக்கெல்லாம் நன்மையை செய்தே வாழ்ந்து வருகிறார்கள். அதே மாதிரி முகமதிய மார்க்கத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, இந்த ஆத்மாவை குறித்த அறிவு இருந்தால் அல்லாஹ் என்று சொல்லி படைத்தவன் ஒருவன் இருக்கிறான். இந்த உலக இறுதி நாளிலே ஒரு நியாய தீர்ப்பு என்று சொல்லி அந்த அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த நாளிலே நாம் அந்த பரலோகத்திற்கு போக வேண்டுமானால் இப்போது நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அப்படி ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதே போல கிறிஸ்தவ மார்க்கத்திலே இந்த மறுமை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்பிக்கை யாருக்கு இருக்கும் என்றால் ஆத்மா ஜீவனோடு இருக்கிறதா ஜனங்களுக்கு. ஆத்மாவை ஜீவன் பெற செய்கிறவர் யார்? ஒருவர் தான். எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வீட்டில் வாசித்து பாருங்க. அங்கே எலும்பெல்லாம் ஒவ்வொரு எலும்பா தனித்தனியாக கிடக்கிறது. தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா என்று சொல்லி கேட்கிறாரு. அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, இது எனக்கு தெரியாது, உமக்கே தெரியும் என்று சொல்லி. அப்போது காற்று, 4 திசையுள்ளதான காற்று அடிக்க ஆவி இவர்களுக்குள் பிரவேசித்து இவர்களுக்கு அந்த எலும்புகளுக்கு நரம்புகளும் சதைகளும் அங்கே ஏற்படுத்தப்பட்டு இவர்கள் கால் ஊன்றி மகா பெரிய சேனைகளாக நின்றார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனை கொடுப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். உங்களுக்குள் ஜீவன் இருக்கிறதா? ஜீவன் பெற்றால் மட்டும் போதாது, அதுக்கு அடுத்த ஸ்டெப் இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன? நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், சொல்லுங்க, ஜீவன் உண்டாயிருக்கவும் அவை ஜீவன் ஒண்ணு இருக்கு, பரிபூர்ண ஜீவன் ஒண்ணு இருக்கு. ஆத்மீகத்திலே அப்படிதான், சரீர பிரகாரம் அப்படிதான். ஒரு மனுஷனுக்கு ஜீவன் மட்டும் இருந்தால் போதாது. எத்தனை பேர் ஜீவனோடு வருஷ கணக்காக மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாங்க. சிலர்லாம் ஜீவன் இருக்கு, அன்கான்சியஸாவே இருக்காங்க. சிலர்லாம் நாள் கணக்காக, மாத கணக்காக அன்கான்சியஸா இருக்கிறாங்க. சிலர் வருஷ கணக்காக உட்கார வச்ச இடத்துல அப்படியே இருப்பாங்க. ஜீவன் அவர்களுக்குள்ள இருக்கிறது, ஆனா என்ன ஜீவன் இல்லை, பரிபூர்ண ஜீவன் இல்லை. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் ஒருவேளை ஜீவனை பெற்றிருக்கலாம், நீங்கள் எல்லாம் ஒருவேளை மனம் திரும்பி இருக்கலாம்.
ஆனால் உங்களுக்குள்ள அந்த ஆன்மீக பரிபூர்ண ஜீவன் இல்லாதபடினாலே உங்களால் ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியல, செயல்பட முடியவில்லை. எப்படி ஜீவன் இருந்தும் பரிபூர்ண ஜீவன் இல்லாத ஒரு மனுஷனால் எழும்ப முடியாதோ, நடக்க முடியாதோ, பேச முடியாதோ, செயல்பட முடியாதோ, அதே போல ஜீவனை பெற்றிருக்கிறதான அநேக ஆவிக்குரிய ஜனங்களால் ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியவில்லை, செயல்பட முடியவில்லை. ஆண்டவர் இயேசு விரும்புகிறதான காரியம் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இப்ப ஓடணும். இப்ப ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ரெண்டு விதமான ஓட்டத்துல இருக்கிறீங்க. ஒண்ணு ஆவிக்குரிய ஓட்டம், இன்னும் சரீர பிரகாரமான ஓட்டம். சரீர பிரகாரமான ஓட்டம் எல்லாருக்கும் உண்டு, அப்படிதானே? இந்த சரீர பிரகாரமான காரியத்துல போட்டி போறாம நிறைய ஜனங்களுக்கு, அப்படிதானே? அவங்க வாங்கினதோட கூடுன வாகனம் வாங்கணும், அவங்கள விட பிள்ளைய கட்டி கொடுத்தா அதிக நகை போட்டு கட்டி கொடுக்கணும், அவங்கள விட பெரிய வீடு கட்டணும், அவங்கள விட நிறைய வருமானம் ஈட்டணும். இது எதற்காக ஓடுகிறது? உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஓடுவோம். இதே போல ஆன்மீக காரியத்துல நமக்குள் போட்டி இல்ல இருக்கா? போட்டி இருக்கா? போட்டி இருக்கா? ஒருத்தருக்கும் போட்டி இல்லை. போட்டியில் என்ன தெரியுமா? இந்த சில வேலைகளில் இந்த ஓட்டப்பந்தயம் விடுவாங்க. ஒரு நாள் நான் திருநெல்வேலியில் ஒரு பைக் ஒர்க் ஷாப்பில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ அது முன்னாடி நிறைய பேர் போனாங்க. சிலர் ஓடுறான், சிலர் ஓடுற மாதிரி நடக்கான், சிலர் நடக்கவே செய்யறான். இவ்வளவு நடக்குங்க. சிலர் ஓடிட்டு போறாங்க, ஒரே கூட்டம், நிறைய ஆட்கள் இருக்காங்க. சிலர் வந்து ஓடுறான், சிலர் வந்து ஓடுற மாதிரி நடக்கிறான், சிலர் நடந்துகிட்டே போறான். இப்ப நடந்துகிட்டே போறவன் என்ன தெரியுமா நினைச்சு நடந்து போறான்? அங்க போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாங்க, அதுக்கு ஓட விட்டுருக்காங்க. அதாவது ஹைகிரவுண்ட் ரோட்ல இங்கோடி சுத்தி இப்படி பின்வாசல் வழியா வரணும். அதுக்குள்ள எத்தனை கிலோமீட்டர்னு சொன்னாங்க, 5 கிலோமீட்டர் சொன்னாங்க மொத்தத்துல. அப்ப நடந்து போறவனுக்கு தெரியுது நம்ம போயிட மாட்டோம், குறித்த டைம்ல போயிட மாட்டோம், நம்ம ஏன் வீணா போட்டு நம்ம வந்து ஓடி போனோம். எனவே எப்படி போவோம்? நம்ம பாட்டு போவோம், நடந்து போவோம். இதே போலதான் நிறைய பேரு நம்ம பரவதி எங்க போறோம், ஏதோ கூட்டத்தோட கூட்டமா சும்மா சும்மா போவோம். சிலர் ஓட பிரயாசப்படுறாங்க, சிலர் ரொம்ப தீவிரமா ஓடுறாங்க. சிலர் ஒரு நபர் தீவிரமா ஓடினாலும் அவங்க ஓடுனா ஓடிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி போறோம்? கர்த்தருடைய காரியங்களில நமக்கு ரொம்ப ரொம்ப எழுது ஸ்லோ. ஓட வேண்டும், ஓட வேண்டியதான காரியத்திற்கு நம்ம ஓடித்தான் ஆக வேண்டும். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. எடுத்த வாசிங்க. பாஸ்டர் மகதான் வாசிக்கணும் அவசியம் இல்லை, யாராலும் வாசிக்கலாம். தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 5வது வசனத்தை வாசிங்க. பண ஆசை தீமை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? எதுல இருந்து? கரெக்டா அந்த வார்த்தையை புரியணும். பணத்துல இருந்து ஆரம்பிக்கிறது போடல. எல்லா தீமையும் பணத்திலிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொல்லி அங்க போடல. அங்க எப்படி போட்டிருக்கு? அந்த கரெக்டா அந்த ஆசை என்பதை அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். பண ஆசை. உங்களுக்கு பணம் இருக்கா? பண ஆசை இருக்கா? உங்களிடத்துல பணம் இருக்கா? பண ஆசை இருக்கா? பணம் இருக்கிறவங்க ஆசை இல்லாமலே இருக்க முடியும். ஆனா பணம் இல்லாதவங்க பணத்தின் மேல ஆசை உள்ளவர்களாக இருக்க முடியும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? பணம் உங்களிடத்துல இருக்கிறது, ஆனா பணத்தின் மேல் உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? சொல்லுங்க. பணமே இல்லப்பா, சொல்றீங்க ஆசை. நான் பார்த்த அளவுல
நான் என்னுடைய இத்தனை வயசுல அனுபவத்துல கண்டதில்ல. பணம் இல்லாதவர்களுக்கு இருக்கிற ஆசையை விட பணம் இருக்கிறவர்களுக்கு தான் ஆசை 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 ஆசை. பணம் எவ்வளவு நாள் நீங்க வைத்துக் கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை. ஆண்டவர் தந்த வைத்துக் கொள்ளுங்கள், அது ஆண்டவருக்கு உங்களுக்கு கூடியது. உங்களுக்கு ஆண்டவர் வைகளை தர வேண்டும் சொல்லி சித்தம் பண்றதுக்கு தந்திருக்கிறாரு. ஆனா அந்த பணத்தின் பேர்ல உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? பற்றுதல் இருக்கக்கூடாது. அந்த பணத்தின் மேல் பற்றுதல் இருக்கிறது, ஆசை இருக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நான் லகுவாக அறிந்து கொள்ளுவேன். உங்களுக்கு பணத்தின் மேல் ஆசை இருக்கிறது நான் அறிந்து கொள்வேன். எதுபடி அறிந்து கொள்கிறேன்? உங்களை அந்த வேத வசனமாகிய அந்த நில கண்ணாடிக்கு முன்னாடி நிறுத்தி பார்த்தால் போதும், உங்களுக்கு எவ்வளவு பண ஆசை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். வேத வசனம் சொல்லுகிறபடி நீங்கள் இந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்தாவிட்டால் உங்களுக்கு பண ஆசை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தால் அது அவனுக்கு என்ன கிடையாது நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும். திடீர்னு ஜீவன் போனா பணத்தை பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு பிள்ளையும் இல்லை, உடனாடியும் இல்லை, அவன் ஒண்டிக்காரனா இருக்கும். நான் ஒரு இடத்துல அடிக்கடி ஒரு நபரை பார்த்தேன், சைக்கிளில் தான் போவார். அதனால சைக்கிளில் தான் போவார். ஆனால் சில நாள் பார்த்தா 11 மணிக்கு அவர் தொழில் ஸ்தலத்தில் தொழில் செஞ்சுட்டு இருப்பார். ஆனால் அவருக்கு பிள்ளை கிடையாது. ஆனால் அவருக்கு யாரும் கிடையாது, பிள்ளை கிடையாது. சைக்கிளில் தான் போவார். யாருக்காக இதெல்லாம் சேர்க்கிறேன் என்ன இல்லை, எண்ணம் இல்லை. இரவும் பகலும் உழைக்கிறான். குழந்தை இல்லாதவர்கள் அப்படி. ஆனா பிள்ளை உள்ளவர்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவே உண்ணாம உடுத்தாம என்ன செய்யறான், சேர்க்கிறான். சில பெற்றோர்கள் ரொம்ப பாவம். ஏன்னா அவர்கள் ஒவ்வொரு சொல்வார்கள் என்ன குருவி சேர்த்த மாதிரி சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் மொழி வச்சிருக்காங்க. அவ்வளவு உண்ணாம உடுத்தாம சேர்த்த கதையில சிலரெல்லாம் உப்பு மிளகத்தையும் வெங்காயத்தையும் தின்னு ரேசனத்தையும் சாப்பிட்டு எடுத்து வச்சிருப்பாங்க, சேர்த்து வச்சிருப்பாங்க. அவரை குறித்து வேதத்தில் சொல்லி பிரசிங்க நல்லா வாசிக்கணும். இப்படிப்பட்டவர்களெல்லாம் நீங்க ரொம்ப நீங்க கூட சாப்பிடாம சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, நீங்க கூட கொடுத்தாம சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, பிரசிங்கிய மாறி 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 வாசிங்க. அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான், இவன் எல்லாவற்றையும் அவனுக்கு சேர்த்து வைத்திருக்கிறான். ஆனால் இவன் சேர்த்து வைத்ததான ஆசைகளை எல்லாம் பாடுபடாத அந்த பிள்ளை என்ன செய்யறான், பாடுபடுறது யாரு? அது ஏனோ எனக்கு தெரியவில்லை. நான் பார்க்கிறதான இடங்கள் எல்லாம் பெற்றோர்கள் கடின உழைப்பு உழைக்கிறாங்க, உழைக்காத பிள்ளைகள் தான் அவைகளை அனுபவிக்கிறார்கள். அது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. உழைக்கிறதான பிள்ளைகளை விட உழைக்காத பிள்ளைங்க உழைச்சு வைத்ததான பெற்றோருடைய சம்பாத்தியத்தை அனுபவிக்கிறார்கள். ஆனால் இவர்கள் சம்பாத்தியம் பண்றதான நாட்களிலே இந்த பெற்றோர்கள் இதை நினைத்து பார்க்கிறதே இல்லை. ஆனா சில பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மூடனாய் இருப்பானோ. எப்படி இருப்பானோ? நீங்க நினைக்கிறீங்க அவன் எப்படி இருப்பான்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியை குறித்து சொன்னாங்க. அவன் முன்னோர்கள்லாம் சேர்ந்து உடன்படிக்கைப்படி எழுதி வச்சுட்டாங்க, இந்த சொத்தை எத்தனை தலைமுறை ஆனாலும் யாரும் ஏன்னா இவங்க ஜெனரேஷன் மேல அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறாங்க. சிலரெல்லாம் பெற்றோர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே அவங்க நல்ல ஜீவனோடு ஒரு நடமாட முடியாம உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்திலே கையெழுத்தை வாங்கி என்ன செய்ய வித்துருவான். அந்த பெற்றோருடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவு சங்கடப்படும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் போது அவர்களுடைய சம்பாத்தியங்களை, அவருடைய சுதந்திரத்தை அவர்கள் கண்கள் உள்ள போது நீங்கள் விற்றீர்கள் என்றால் அவர்கள் படுகிறதான வேதனை உங்களை நிச்சயமாக என்ன செய்யும், பாதிக்கும். ஏன்னா அவர்கள் அவ்வளவு சங்கடப்பட்டு நேசிருப்பாங்க, சேர்த்திருப்பாங்க. சரி, சேர்த்து வைத்ததான இந்த பொருட்களை, பணத்தை, நிலத்தை அனுபவிக்கிறவன் அவன் ஞானியாயிருப்பானோ மூடனாய் இருப்பானோ? உங்களுக்கு தெரியுமா? உங்க பிள்ளை ஞானி உங்களுக்கு தெரியுமா? இல்ல மூடன்னு தெரியுமா? நீங்க மூடன் நினைச்சு வச்சிருப்பீங்க, அவன் ஞானியா இருப்பான். நீங்க ஞானி நினைச்சு வச்சிருப்பீங்க, அவன் யாரா இருப்பான்? என்னுடைய தாயாரத்துல போய் கேள்வி இப்போ சொல்லுவாங்க. பொறுப்பு என்று சொல்லி ஒண்ணு இல்லாத உண்டானா என்ன சொல்லுவாங்க? இந்த மூத்தவன் தான்
ஒரு பொறுப்புமே இவெல்லாம் எப்படி வளர்ந்து இவெல்லாம் எப்படி ஆளாகி ஒரு கல்யாணத்தை முடிச்சு எப்படி வாழ போறான்னு தெரியல. ஏன்னா என்ன கிடையாது, பொறுப்பற்றவனாக நடந்து வாழ்ந்தேன். இப்ப அவங்களே சாட்சி கொடுக்கிறாங்க எப்படி இப்படி பொறுப்புள்ளவனாக மாறினான் என்பதே தெரியல. அதுதான் என்ன சக்தி? அதுதான் தேவ சக்தி. அதுதான் தேவனுடைய வல்லமை. மனுஷன் இவர்கள் ஆகாதவர்கள், இந்த காரியத்தில் திறமை இல்லாதவர்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்றாங்க என்றாங்க. ஆனால் ஞானம் இல்லாத மனுஷனை ஆண்டவர் ஞானம் உள்ளவனாக நினைச்சுகிறார், மாற்றுகிறார். நம்முடைய கண்களுக்கு மறைந்திருக்கிறதான சக்தி, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை மனிதர்களை கெட்டவர்களை நல்லவர்களாக மாற்றுகிறது, மதிகடனை ஞானம் உள்ளவனாக நினைச்சுகிறது, மாற்றுகிறது. அப்போ வேதத்தில் சொல்லி இருக்கிறது போல பண ஆசை எல்லா தீமைக்கும் பணம் இருக்கிறவங்க அனாவசியமான வழியில பணத்தை சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆசை வந்துட்டுன்னு அர்த்தம்? நீங்க ஒண்ணு நினைக்கணும், நான் உழைச்சி சம்பாத்தியம் பண்ணது மட்டும் எனக்கு தங்கினாலே நினைச்சு பார்த்துருக்கீங்களா? பைபிள் சொல்லப்படும், தேவனாகிய கர்த்தர் நீ கையிட்டு செய், உன் கையின் வேலையெல்லாம் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். கைப்பாடாய் சேர்க்கிறவனும் நீ கைப்பாடாய் சேர்க்கிறவங்களை விட அநியாயமாக அநீதியாக அடுத்தவங்களை ஏற்றி அடுத்தவங்களை ஏமாற்றி அடுத்தவங்களை வஞ்சித்து வாழ்கிறவங்க தான் இந்த பூமியில நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா மதத்திலையும் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களாக இருந்த உடனே அடுத்தவர்களை ஏமாற்ற மாட்டார், வஞ்சிக்க மாட்டார் அப்படின்னா சொல்லிவிட முடியாது. ஏன்னா சொல்வார்கள் அல்லவா, கிறிஸ்தவ மார்க்கத்திலையும் நல்ல ஆடுகளோடு என்ன ஆடு இருக்கிறது? நல்ல ஆடுகளோடு கள்ள ஆடும் இருக்கிறது. நல்ல ஆடுகளோடு ஓனாயும் எதை போர்த்து கொண்டிருக்கிறது? ஓனாயும் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு அது எங்கதான் இருக்கிறது? அதுவும் கிறிஸ்தவ சபைக்கு உள்ளே தான் வந்து இருக்கிறது. லெகுவாக அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. எப்ப அடையாளம் தெரியும் தெரியுமா? ஓனா எப்ப அடையாளம் தெரியும்? எப்ப தெரியும்? இதெல்லாம் போகுது. ஆனால் உங்களுக்கு பிரசங்க வேணும் தெரியுமா? ஆடை எப்ப அடையாளம் போடலாம்? இது கூட தெரியாதா? அது கடிக்கும் போது ஏன்னா தோற்றத்தை பார்க்கும்போது அது எப்படிதான் இருக்கு? ஆட்ட மாதிரியே இருக்கு. அது கடிக்கும் போதுதான் தெரியுது இது ஆடு இல்ல, இது வந்து என்னது? இது ஓநாய். எல்லா நேரத்திலும் தெரியாது. நீங்க யாருக்கும் போது எல்லா நேரத்திலும் தெரியாது. உங்களை சிலர் கோபப்படுத்தி பார்ப்பார்கள். இது ஆடா? இது ஆடா? இது ஓநாயா? பார்ப்பாங்க, ஜனங்களே பார்ப்பாங்க. இவள் ஆண்டுடைய பிள்ளைகளா பரிசோதனை பண்ணி பார்க்கிறாங்க. எல்லாரும் பரிசோதனை பண்ணுறத விட கிறிஸ்தவர்கள் அதிகமா பரிசோதனை பண்ணுவாங்க. எல்லாரும் பரிசோதனை பண்ணுறத விட காத்துல கிடத்துல ஒண்ணு இல்லாம இருந்தீங்கன்னா ரொம்ப பரிசோதனை பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க என்ன பேர் எடுக்கிறீங்க? காத்துல கிடத்துல இல்லாதவங்க என்ன பேரு? பார்த்தோன்னு சொல்லிடுவாங்க இவங்க பெந்தேகோஸ்காரங்க. காத்துல கிடத்துல ஒண்ணு இல்லைன்னு அவங்க சொல்லிடுவாங்க. அப்ப அந்த பெந்தேகோஸ்காரங்க இடத்துல அவங்க சிறப்பான ஸ்பாவத்தை ஜனங்கள் வந்து என்ன செய்யறாங்க? சிறப்பான ஸ்பாவத்தை அவங்க எதிர்பார்க்கிறாங்க. நீங்க ஒரு இடத்துல போகும்போது வரும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடையாளம் தெரிந்து விட்டதானால் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஜனங்கள் அடையாளம் தெரிந்த உடனே உங்களிடத்துல நிறைய நல்ல சுபாவங்களை எதிர்பார்ப்பாங்க. காத்துல கிடத்துல போடாமல் இருந்து கொண்டு நீங்க எங்கேயாவது போகிறதான இடத்துல நீங்க சண்டையிட்டு கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்கள்கிட்ட மாத்தியே கேட்டுறாங்க, நீ எல்லாம் ஏமா எப்படி காத்துல கிடத்துல போடாம இருக்கணும்? பேசாம நீ முதல்ல காத்துல கிடத்துல போட்டுட்டு நீ இரு. ஆண்டவர் எங்க பார்க்கிறார்? நான் ஒண்ணுமில்லாத தாழ்மையா இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக ஒண்ணுமே இல்லை. ஆனா அதே வேளை இருதயத்தில் 1000 எண்ணம் இருக்கிறது. எனக்கு என்ன குறைச்சல்? நான் அமைதியா இருக்க வேண்டும்.
நான் ஏன் பேசாமல் இருக்க வேண்டும்? இந்த எண்ணங்கள் எல்லாம் இதயத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம காத்துல காலத்துல போடாம இருந்து என்ன கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. போடாம இருக்கிறீங்க சந்தோஷம், போடாம இருக்கிறீங்க சந்தோஷம், அதுக்காக நான் போட சொல்லல. ஆனா நீங்க வெளியே காட்டினீர்கள் என்றால் சுபாவத்தையும் வெளியே வந்து என்ன செய்ய வேண்டும், காட்ட வேண்டும். பண ஆசை எல்லா தீமைக்கும் எப்படி இருக்கு, வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, அடுத்த வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது இச்சித்து, என்னவா விசுவாசத்தை விட்டு போய் இல்லை. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப கவனம். என்னதான் வழுதி வழுக்குதல் என்பது வியானம் போய் ஒரு நபர் வளர்க்கிறது இல்லை, அது எதேச்சையாக நடக்கிறது, அறியாமல் நடக்கிறது. யாருக்கு அப்படிப்பட்டதான வீழ்ச்சி வருகிறது என்றால் இந்த பண ஆசை உடையவர்கள் பணத்தின் மேல விசுவாசம் வைத்து விடுவார்கள். ஆண்டவர் மேல உள்ளதான விசுவாசம் என்ன செய்தோம், குறைந்து விடும். பணத்தை வைத்து எல்லாம் சாதித்து விடலாம் என்று சொல்கிறதான எண்ணம் இருதயத்தில் இருக்கவே கூடாது. உலகத்தார் சொல்லுவாங்க பணம் 10, பணம் 8 10 இதுதான் இருக்கா, 11 இருக்குல்ல, பணம் 10 தான் செய்யும். இனி இதுக்கு மேல இன்னும் 90 இருக்கு, 100 வர்றதுக்கு இன்னும் 90 இருக்கு. 10 காரியத்தை செய்யும், 90 காரியத்தை எது செய்யக்கூடாது. ஆனா ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. பணத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனா அது மேல ஆசை வந்து விட்டதானால் விசுவாசத்துல ஒரு சறுக்குதல் வந்துவிடும், ஆண்டவர் மேல ஒரு சறுக்குதல் வந்துவிடும். இந்த சறுக்குதல் வந்து விட்டதானால் ஆண்டவர் உங்களை ஒரு நல்லதொரு தேவனுடைய பிள்ளையாக அங்கீகரிக்க முடியாது. வழுவி அடுத்த என்னது வருதான், ஒரு வேதனை இல்லை, என்னது வருது, ஒரு நம்ம நினைக்கலாம் பணத்தை எப்படியே சம்பாத்தியம் பண்ணிட்டாங்க வேதனையே வராது அப்படின்னு நினைக்கலாம். வேதனை பைபிள் சொல்லினா சத்தியம்தான். அநேக வேதனைகளினாலே தங்களை அவர்களுக்கு வந்திருக்கிற குத்துதல் எல்லாமே, அவர்களுக்கு வந்திருக்கிற குடைச்சல் எல்லாமே வெளியே எங்கே இருந்து வரல, இவர்களாகவே குத்தி கொண்டதுதான். இவர்கள் பணாசை உடையவர்களாக அடுத்தவர்களை வஞ்சித்து, அடுத்தவர்களை ஏமாற்றி, அடுத்தவங்க பணத்தை எடுத்து இவர்கள் இவ்விதமாக தங்கள் பணாசையினால எல்லாவற்றையும் சேர்க்கிறாங்க. விசுவாசத்துல சறுக்குதல் வருகிறது. இவர் அநேக வேதனைகளாலே உருவ குத்தி தொடர்ந்து நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு என்ன செய்யணும், இவைகளை விட்டு பணம் சொல்லுவாங்க ஆசைப்பட்டதானே கிடைக்கும் பாஸ்டர், ஆசைப்பட்டதானே கிடைக்கும். சரி, வேதத்துல சாலமன் என்பது சொல்லுகிறதான ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அந்த சாலமோன் விரும்பினது என்ன, ஆண்டவரத்துல கேட்டது என்ன, என்ன விரும்பணும், ஆண்டவரத்துல என்ன கேட்டான், என்ன கேட்டான், இது கூட தெரியலையா? நன்மை தீமை என்னவென்று வரையறுக்கக்கூடியதான இருதயத்தை எனக்கு. அவன் நினைச்சிருந்தா ஐஸ்வர்யத்தை கேட்டிருக்கலாம், நீடித்த ஆயுளை கேட்டிருக்கலாம், ஞானத்தை கேட்டிருக்கலாம், இதெல்லாம் கேட்கல. அவன் கேட்டது நன்மை எது தீமை எது என்பது எனக்கு தெரியும். நானும் சிறுபிள்ளையாக இருக்கிறேன், எனவே எனக்கு நன்மை எது தீமை எதுன்னு சொல்லி தெரியல, எனக்கு அந்த ஞானத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல வந்து என்ன செய்தார், கேட்டார். ஆனா ஆண்டவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும், கேளாத நீ தீர்க்காய்ச்சையும், கேளாத நன்மைகள் எவைகளெல்லாம் உண்டோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆனா கொடுத்த அந்த சாலமோன் கொஞ்சம் வாழ்க்கையில என்ன செய்தான், சாலமோன் ஒரு ஞானி, ஆனா யானைக்கும் என்ன சறுக்கும், அடி சறுக்கும். சாலமோன் வீழ்ந்தது யாரால வீழ்ந்துட்டான், பெண்ணை கெட்டினால கூட ஆண்டவர் தவற சொல்ல. ஏன்னா அந்த காலத்துல அதெல்லாம் பெரிய தவறாக எண்ணப்படுவதில்லை, ஜனத்தொகை குறைவாக இருந்தது அந்த காலத்துல. எனவே ஆண்டவர் அதெல்லாம் பெருசாக எண்ணல, அதை பெருசா எண்ணல. ஆனால் அவன் நேசித்ததான
மனைவிமார் சொல்றதெல்லாம் அப்படியே வந்து கேட்டான். இந்த மனைவிமார் தான் சொன்னாங்க, விக்கிரகாராதனை செய்யணும்னு சொல்லி அதற்கு பீடங்களை கட்ட சொன்னாங்க. அதை வந்து யார் கட்டினா? விசுவாச பட்டியல யார் வராம போயிட்டாங்க? நீதிமொழிகள். இன்னைக்கு நீதிமொழிகள் அநேகருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. நீதிமொழிகள் நிறைய போதைகள் இருக்கு, நமக்கு நிறைய பிரயோஜனமா இருக்கு. ஆனா நமக்கெல்லாம் பிரயோஜனமாக இருந்ததான இந்த சாலமோன் விசுவாசத்துல என்ன செய்து விட்டான்? வழுவி ஆண்டவர் விட்டு தூரமாக போய்விட்டான். என வேதம் சொல்கிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன? சரி, நான் ஒரே பகுதியில் இருக்கேன். நாம் விலகி முதலாவது ஓட வேண்டியதான காரியம் பண ஆசை, பொருள் ஆசை. அடுத்தபடியாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு நீங்கள் விலகி ஓடுங்கள். உங்களிடத்துல விக்கிரக ஆராதனை இருக்கா இல்லையா? 2 விக்கிரக ஆராதனை இருக்கு. ஒன்று எழுத்தின் பிரகாரமான விக்கிரக ஆராதனை, இன்னொன்று ஆவிக்குரிய பிரகாரமான விக்கிரக ஆராதனை. இந்த எழுத்தின்படியான விக்கிரக ஆராதனை கூட இன்றைக்கு சில இடத்துல இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அவரை மட்டுமே ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பும் போது இன்றைக்கு அநேகர் வேறு விதமான ஆராதனை செய்ய வேண்டும் சொல்லி சொல்லப்பட்ட கொலோசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. மாயமான தாழ்மையிலும் தேவதூதருக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று. யாருக்கு ஆராதனை செய்யறாங்களா? தேவ தூதர். தூதன், பிரதான தூதன் யாரு? எத்தனை தூதர்கள் உண்டு? கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்க. இதுல முக்கியமான தூதர்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க பைபிள்ல. மிகாவேல் தூதன் யாரு? யுத்தம் செய்கிறதான தூதன். சில வேளைகளில் ஆண்டவர் நமக்கு அனுகூலமாக யாரை அனுப்புகிறது உண்டு? மிகாவேல் தூதன் அனுப்புகிறது உண்டு. ஏனென்றால் அவன் பட்டயத்தை ஏந்தினதான யுத்தம் செய்யும் தூதன். இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே ஒரு சாரார் அந்த தூதன் தான் நமக்கு பாதுகாப்பு என்று சொல்லி அந்த தூதனை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். படமாக வைத்து ஆராதனை பண்றாங்க, விக்கிரமாக வைத்து ஆராதனை பண்றாங்க. ஆனா வேதத்திலே பார்க்கிறோம், ஏசாயா 42:8 வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, என் துதியை வேறொருவனுக்கும் என் மகிமையை விக்கிரகங்களுக்கும் கொடு, வேறு ஒருவருக்கும் நான் என்னுடைய துதியை கொடுக்க மாட்டேன். விக்கிரக ஆராதனை என்பது நாம் கண்ணால் காண்கிறதான ஒன்றை தேவனுக்கு சமானமாக நாம் மேன்மையாக எண்ணுவோம் என்றால் அதற்கு பேர் தான் எனது விக்கிரக ஆராதனை. இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவினுடைய படத்தை வீட்டில் வச்சு என்ன பண்றாங்க? மாலை போடுறீங்களா? லைட் கொடுத்து வச்சிருக்கீங்களா? பல்பு போட்டு வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் எண்ணி பார்த்தீங்களா? ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய படமும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கு. சில படத்தை பார்த்தா தாத்தா மாதிரியே இருக்கு. அவர் சாகும்போது அவருக்கு எத்தனை வயசு? 33 வயசு. அவர் உலகத்தை விட்டு கடந்து போகும்போது திரகாத்திரமா நம்ம நல்ல வாலிப வயசு. ஆனா ஒவ்வொரு வீட்லையும் போட்டிருக்கிறத படங்களை பார்த்தா வேற 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 உருவத்துல வந்து இருக்கிறது. அந்த காலத்துல வந்து போட்டோ எடுக்கிறதான அந்த வளர்ச்சி எல்லாம் இல்லை. இப்பெல்லாம் போட்டோ தொழில் வந்து ரொம்ப வளர்ந்துச்சு. எடுத்த உடனே பார்த்துடலாம். நான் வாலிபனா இருக்கும் போதெல்லாம் ஆர்வத்துல போட்டோவை எடுத்து அதை பார்க்கணும்னா 1 வாரம் 10 நாள் காத்திருக்கணும். பிலிமை கழுவி அதை நெகட்டிவ் எடுத்து பிரிண்ட் போட்டு அதுவும் சரியாம எடுத்து சரியா இருக்குமோ சரியா இல்லாம இருக்குமோ ரொம்ப காத்திருக்கணும். காத்திருந்து ஆர்வமாக பார்ப்போம். சில போட்டோவே விழுந்திருக்காது. ஆதி நாட்களில இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில போட்டோ எடுக்கிற டெக்னாலஜி கிடையாது. அது எதுதான்? அது வரைவு தான். அந்த நாட்களில அவ்வளவு திறமையான ஆட்களா இருந்தாங்க. பார்த்தா அப்படியே தத்துருவமாக வரைந்து விடுவார்கள். ஆனா அப்படி வரையப்பட்டதான போட்டோல ஒன்றுதான் வந்து உண்மையானது. மிச்சம் எல்லாம் வேற வேற உருவத்தில் வந்து இருக்கிறது. ஆனா இயேசுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஒரு போட்டோ கொடுத்து சொல்லிட்டா சிலர் அந்த ஆவியா இருக்கிறதான தேவனுக்கு சமானமாகவே மதித்து அதுக்கு என்ன பண்றாங்க?
மாலை போடுறாங்க, அதற்கு என்ன ஏற்றுறாங்க? தீபம் ஏற்றுறாங்க. உயிரோடு இருக்கிறதால ஒரு மனுஷனுடைய போட்டோவை வீட்டில் வைத்து யாரும் என்ன ஏற்றுறது இல்லை. ஒரு போட்டோ வீட்டில் வச்சு மாலை போடுவீங்களா? இல்லை உங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறாங்க, மாலை போடுவீங்களா? சொல்லுங்க, மாலை போடுவீங்களா? இல்லை அந்த போட்டோ வச்சு அது தீபம் ஏற்றி வைப்பீங்களா? ஏன் ஏற்றுறது இல்லை? உயிரோடு இருக்காங்க அவங்க. அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சமானமான போட்டோ வைத்து நீங்கள் மாலை போட்டு விட்டீர்கள்னாலே அர்த்தம் என்ன ஆகிறது என்றால் அவர் மரித்திருக்கிறார் என்பதுதான் அர்த்தமாகிறது. ஆனா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மரித்து, ஆனாலும் இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய போட்டோ போடுறது கூட நான் தவறு என்று சொல்லவில்லை. ஒருவேளை நீங்கள் ஞாபகத்துக்காக போட்டுக் கொள்ளலாம், அது கூட பெரிய தவறு என்று சொல்லி நான் சொல்வதற்கு வரவில்லை. ஆனால் அதற்கு நீங்கள் ஆராதனை செய்வதும், எங்கேயாவது வெளியே போகும்போது அதற்கு முன்னாடி நீ இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி சொல்லுவதும் அது என்னதுதான்? விக்கிரக ஆராதனை. அது மட்டுமல்லாமல் காலம் சென்ற முன்னோர்களுக்கு நீங்கள் மாலை போட்டு நீங்கள் அதற்கு தீபம் ஏற்றி வைத்தீர்கள் என்றால் அதற்கு பேர் என்னதுதான்? விக்கிரக ஆராதனை. இது எழுத்தின்படியான விக்கிரக ஆராதனை. நீங்கள் ஒரு நபரை நேசிப்பது உண்டானால் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அந்த நேசத்தை காட்டுங்க. மறித்து போனதுக்கு பிறகு நீங்க என்ன செய்தாலும் அவங்களுக்கு தெரிய போவதில்லை. உங்க தகப்பனார் நேசிக்கிறீங்களா? தாயார் நேசிக்கிறீங்களா? மாமனார் நேசிக்கிறீங்களா? மருமகன் நேசிக்கிறீங்களா? யார் யார் நேசிக்கிறீங்களோ அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவர்கள் மேல எவ்வளவு அன்பு செலுத்த வேண்டுமோ அவ்வளவு அன்பு செலுத்துங்க. அவர்கள் மரித்து போனதற்கு பிறகு நான் அவர்களை நேசிக்கிறேன்னு சொல்லி நீங்க செய்வதான காரியங்கள் ஒன்றுமே யாருக்கு பயன்படாது? மரித்து போனவர்களுக்கு பயன்படாது. அப்போ விக்கிரகாராதனை, எழுத்தின் பூர்வமான விக்கிரகாராதனை. அது யாத்திராகமம் 20:3-4 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 15 - 19 வரைக்கும் அதிலே விக்கிரகாராதனை போய் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். அதில் முதலாவது பிரதான கட்டளையே என்னவென்றால், என்னை அன்றி உங்களுக்கு தேவன் தேவன் சொல்லுங்க, தேவன் இல்லையா? தேவன் உங்க வாயால சொல்லுங்க, தேவன் ஒருவரே. ஒரு மனுஷனிடத்தில் ஆண்டவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள்ல இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். சரி, ஒருவரே கர்த்தர். யார் கர்த்தர்? இதுல பிதா கர்த்தரா, இயேசு கர்த்தரா? யார் கர்த்தர்? கர்த்தர் ஒண்ணுதான். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஒரே தேவன். ஒரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நானே தேவன், எனக்கு முன் ஏற்பட்ட தேவனும் இல்லை, எனக்கு பின் ஏற்பட போவதும் இல்லை. அப்ப ஒரே தேவன். ஒரே தேவன் யார்? பிதா தேவனா, இயேசு தேவனா? நினைக்கிறீங்க, குழப்பமா இருக்க உங்களுக்கு. பிதா தேவனா, இயேசு தேவனா? பிதா எங்க போவாரு? நீ இயேசு தேவன் சொன்னா பிதா எங்க போவாரு? யார்தான் தெய்வம்? சொல்லிட்டாங்க பாசி, எத்தனை நேரம் சொல்லிட்டு இருந்தேன். யார்தான் தெய்வம்? கிறிஸ்தவ ஜனங்களுக்கு எல்லாம் தெய்வம் யாருன்னு சொல்லி கேட்க எல்லாரும் ஏகமாய் சொல்லுகிறதான ஒரே வார்த்தை, எங்களுக்கு யார்தான் தெய்வம்? எங்களுக்கு யாருதான் தெய்வம்? இயேசுதான் தெய்வம். அப்ப பிதா என்ன பண்ணுவாருன்னு கேட்கிறேன், உங்களதான் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்படியான மேலான நாமத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாரு? இந்த இயேசுவுக்கு கொடுத்தார். அதாவது ஒரு மனுஷன் செய்த பாவத்திற்காக தேவனே மனுஷனாக வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பி தன்னை தானே பலியாக ஒப்பு கொடுத்துதான் அவர் வந்தார் இந்த பூமியில. இயேசு என்பது தேவன் இந்த பூமியிலே வருவதற்கு அவர் ஆயத்தமாக்கின இந்த மனித சரீரமாகிய கூடாரம் தானே ஒழிய அவர் ஒரு மனிதன் அல்ல. எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை பெற்றெடுத்ததான மரியாதை எந்த இடத்திலே அவர் தாயின்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்றாரு? சிறியன்னு சொல்றாரு. ஏன் சிறியன்னு சொல்றாருன்னா, அவர் பிறந்து வருவதற்கு
பயன்படுத்தப்பட்டதான ஒரு கருவறை மட்டும்தான் அந்த மரியாள். மற்ற மாதிரி அந்த வித்து யாருடைய வித்து? அது யோசேப்புடைய வித்து அல்ல. அது மாம்ச சித்தத்தின்படி பிறந்ததான ஒரு பிறப்பு அல்ல. அங்கே லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது பரிசுத்த ஆவியினால் பிறக்கப்பட்டது. அப்ப அந்த வித்து பரிசுத்த ஆவியாகிய வித்து தான். அப்போ இந்த பிதாவாகிய தேவன் இந்த மரியாளுக்குள்ளே தானே குழந்தையாக வந்து பிறந்து இந்த பூமியில அவர் வளர்ந்து தன்னை தேவனாகவும் காட்டினார், தன்னை மனிதனாகவும் காட்டினார். அவர் ஒரு இடத்துல அவரே சொல்றாரு, என்னை கண்டவன். இத குழப்பத்துக்கு வழியே இல்லை. பிதாவாக இருந்த ஒரு குமாரனா வந்தாரு, இன்னைக்கு குமாரனாக இல்ல, இன்னைக்கு பரிசுத்த ஆவியாக இருக்கு. இதுல குழப்பத்திற்கு வழியே இல்லை. ஒரு முக்கோணம் என்று சொல்லி நீங்க ஒன்றை போட்டு வைத்து விட்டீர்கள் என்றால் நடுவுல தேவன் நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். இந்த முக்கோணம் தேவன் போல இருக்கிறது. ஒரு சைடு பிதா, ஒரு சைடு குமாரன், ஒரு சைடு பரிசுத்த ஆவி, மூன்றும் சேர்ந்து ஒரே தேவனாக இருக்குது. அதாவது ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படி ஒரு மனிதன் என்றதான ஒரு அமைப்பில் இருக்கிறதோ அதே போலதான் பிதா இல்லாமல் குமாரன் இல்லை, குமாரன் இல்லாமல் பிதா இல்லை, பிதா இல்லாமல் பரிசுத்தாவி இல்லை, குமாரன் இல்லாமல் பரிசுத்தாவி இல்லை. ஒன்றுக்கு ஒன்று அது இணைக்கப்பட்டது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஒரே தேவனாக இருக்கிறது. அந்த ஒரே தேவன் என்று சொல்லி அங்க சொல்லி இருக்கிறதான இடத்துல அதுக்கு பின்னாடி நீங்கள் வாசிப்பீர்கள், யாத்திரையாக வாசிக்க வேண்டாம். அதுல நீங்கள் இந்த பூமியில வானத்தின் கீழே பூமியின் மேலே இருக்கிற யாதொரு சாயலுக்கும் சமானமான சாயல் நவாகமத்தில் சொன்னதுல அது விளக்கமா இருக்கிறது. மனுஷ சாயலோ, மிருக சாயலோ, ஊர் பிராணியுடைய சாயலோ, பறவை சாயலோ, மீன் சாயலோ, மனுஷ சாயலோ, எந்த ஒரு சாயலையும் நீங்கள் உருவாக்கவோ அதை வணங்கி நமஸ்கரிக்கவோ கூடாது. நாம் இப்ப ஆராதனை செய்கிறதான தெய்வம் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும், அவர் ஆவியா இருக்கிற தேவனா இருக்கிறபடினால்தான் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க முழங்கால் படியிட்டு தேடணும்னு எங்க வந்துருவார். சமீபத்துல ஒரு சபையில் ஒரு பிரச்சனை, ஒரு மீட்டிங் நடத்துவதற்கு ஒழுங்குபடுத்தப்பட்டு பெர்மிஷன் கொடுத்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட் திடீர்னு அந்த பெர்மிஷன் என்ன பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டு, அப்ப பழையபடி அந்த பாஸ்டர் கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க மீட்டிங் நடத்துவதற்கு என்ன இல்லை, அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாஸ்டர் என்ன செய்தாங்கன்னா, அவ்வளவு போலீஸ்காரங்க இருக்கிற இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல டக்குன்னு நேரம் முழங்கால் படிட்டு டக்குன்னு முழங்கால் படிட்டார். இது தனியாக இருக்கிற யாரும் அழைச்சு போகல, டக்குன்னு முழங்கால் பட்டார். இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல முழங்கால் பட்ட, ஆண்டவரே எனக்கு என்ன செய்ய, ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே முதலாவது பெர்மிஷன் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க அடுத்த ஸ்டெப் சொன்னாங்களாம், நீங்க அந்த மேடத்துல போங்க, மேல உள்ள மேடம் இருக்காங்க, அவங்க இடத்துல நாங்க சொல்றோம், நீங்க போங்க, கட்டாயம் உங்களுக்கு என்ன கிடைக்கும். முழங்கால் படிக்கிட்ட உடனே அவங்களே சொல்றாங்க, ஆண்டவர் அறியாத டிபார்ட்மெண்ட் உள்ளவங்க சொல்றாங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும், உதவி கிடைக்கும். அதே மாதிரி போனாராம், அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க முதலாவது முடியாதுன்னு சொன்னவங்க திரும்ப முடியும்னு சொன்னாங்களாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல நீங்கள் முழங்கால் படியிட்டு அவருடைய நாமத்தை நீங்கள் தேடுகிறீர்களோ அவர் ஆவியான தேவனாய் இருக்கிற அப்படின்னால நீங்க இருக்கிற இடத்துக்கு யார் வேணும். ஆண்டவரை தேடி நம்ம எம்எம்ஏக்கு போக அவசியம் இல்லை. ஆண்டவரை தேடி பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உண்மையுள்ள மனதோடு ஆண்டவரை தேடினா ஆண்டவர் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன கொடுப்பார், நிச்சயமாக என்ன கொடுப்பார், பதில் கொடுப்பார். விக்கிரக ஆராதனை விட்டு நம்ம என்ன செய்யணும், ஓடணும். சமயம் இல்லை, கரண்ட் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. நான் வருகிறத நாட்களில் இருக்கிற காரியங்களை பார்க்கலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், பணாசை விட்டு என்ன செய்யணும், விலகி ஓடணும், பக்கத்திலே நிற்கக்கூடாது. அடுத்தபடியாக விக்கிரகாரனை விட்டு விலகி ஓடணும். எழுத்தின் பிரகாரமான விக்கிரகாரனை சொன்னேன். ஆவிக்குரிய விக்கிரகாராதனை, பொருள் ஆசை என்னும் விக்கிரக ஆராதனை நிமித்தம். பொருள் வேணும், ஆனால் பொருள் மேலே என்ன வரக்கூடாது, ஆசை வரும். இந்த பொருள் ஆசை இருக்கிறவங்க வீட்டில் பார்த்தா இருக்கிறதுக்கு என்ன இருக்காது, என்ன இருக்காது,
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க, இதில் நான் வந்து வாசித்தேன். ஒரு பெரிய ஒரு பங்களா, அந்த வீட்டில் ஒரே ஒரு ஆள் தான் முடியிருக்காங்க. ஒரே ஒரு ஆள், ஒரு சகோதரி மட்டும் இருக்காங்க அந்த வீட்டில். ஆனால் இவங்க வெளியே போகிற நேரமெல்லாம் என்னத்தை வாங்கிட்டு வருவாங்க. வெளியே போகிற நேரம்லாம் வாங்கிட்டு வந்தால் வீடு எவ்வளோ தாங்கும்? பைபிள் அதுதான் சொல்லியிருக்கு, 2 வச்சுருந்தா இல்லாதவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டா சரிசமானம் வந்து என்ன செய்யிருக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த பொருளாசை உள்ளவங்க எல்லாவற்றையும் சேர்த்து 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 சில வீட்டில் படுக்கிற இடத்துலலாம் பொருள் இருக்கும், சேர்லெல்லாம் பொருள், சில இடத்துல என்னது மேஜிலெல்லாம் பொருள், சில இடத்துல கட்டிலெல்லாம் பொருள். கடைசியில் இவங்க கட்டில் படுக்கிறதுக்கு வாங்கின கட்டிலில் என்னது இருக்கும்? எல்லாம் பொருட்களாக இருக்கும். இவங்க கீழே படுத்திருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் வச்சு கீழெல்லாம் பொருள், அப்புறம் கீழெல்லாம் பொருள் இருக்கிறது இவங்க வறண்டாவுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் வறண்டாவிலலாம் பொருள், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே வந்துட வேண்டியதான். வீடு பொருட்களால் என்ன செய்யும்? பொருட்கள் ஆக்கிரமிப்பதற்கு வீடு இல்லை, நம்ம தேவைக்கு பொருள். பொருளாசை உள்ளவங்க நிலைமை இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். நானும் அனுபவிக்க மாட்டான், அடுத்தவங்களுக்கு அனுபவிக்கும். உங்கள் வீட்டில் அனுபவிக்காத பொருள் இருந்தால் நீங்கள் யாருக்காவது அதை பயன்படுத்த சீக்கிரத்தில் கொடுக்கணும். ஏன் கொடுக்காதான்? கொடுக்கலன்னா பயன்படாத பொருள் யாருக்கு சாட்சி சொல்லணும்? ஆண்டவரே நீ சும்மா தான் வச்சிருந்தான், ஆண்டவரே இந்த ஃபேன் இத்தனை வருஷம் சும்மா தான் இருக்கும். ஆனால் அவங்க வீட்டில் ஃபேனே இல்லை, எத்தனை நேரம் பார்த்துட்டு வந்துருக்காங்க. அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கவங்க வேர்த்து கொட்டி இருக்கு. அப்போ இவனுக்கு ஞாபகத்தை பொறுத்தும் நீங்கள் ஞாபகத்தை கொடுத்தீங்க, ஆண்டவரை கொடுங்க. ஆனால் இவன் கொடுக்காம இந்த பொருளாசை நிமித்தம் வீட்டிலே வச்சிருந்தான் ஆண்டவரேன்னு எது சாட்சி சொல்லும்? ஃபேன் சாட்சி. ஆண்டவரே இவன் 4 குக்கர் வச்சிருக்கான், ஆண்டவரே ஒரு குக்கரில் தான் சாப்பாடு போக முடியும். இந்த 3 குக்கர் சும்மாவே தான் வச்சிருக்கான். ஆனால் அந்த கஷ்டப்பட்ட வீட்டுக்கு எத்தனையோ நேரம் போனான், ஆனால் எடுத்து கொடுக்கல, குக்கரை கொடுக்கல. இதெல்லாம் என்ன ஆசை? பொருள் ஆசை. சும்மா வீட்டில் குவித்து வைக்காத. பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, சிலருக்கு சேர்த்து குவித்து வைக்கும் முடியாது. என்னதான் சேர்த்து குவித்து வைக்கிறது? அது என்னதுதான்? தொல்லை. அந்த தொல்லை நமக்கு வேண்டாம். நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, ஆவிக்குரிய விக்கிரகாராதனை பொருளாசை என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கெல்லாம் நம்ம விலகி ஓடுவோம். கர்த்தராமே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவதாக நம்ம எல்லாம் ஜெபம் செய்வோம். எல்லாரும் முழங்கால் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம். விலகி ஓட வேண்டியதான காரியங்களுக்கு விலகி ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதற்கான தேவனுடைய ஆவியுடைய வல்லமை எங்களுக்கு இப்போது தாருங்க, என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில நாங்கள் எப்படியாவது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு தேவனுடைய எச்சரிக்கையினுடைய சத்தத்தை தந்திருக்கிறீங்க. கர்த்தாவே நாங்கள் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக நாங்கள் விரைந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. அநித்தியமான கர்த்தாவே இந்த பொருட்களுக்காக நாங்கள் பாடுபடுகிறோம், பிரயாசப்படுகிறோம். எங்கள் ஆத்மாவை திருப்தி செய்யாது, எங்களுடைய ஆத்மாவை திருப்தி செய்யக்கூடியதான கர்த்தாவே தேவனுடைய ராஜ்யத்திற்காக தாகத்திற்கு இயேசுவுக்காக நாங்கள் ஓடத்தக்கதாக கர்த்தாவே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். இதற்கான வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. இதற்கான பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னம் இப்போதே இறங்குவதா எல்லாமே பரலோக பிதாவே நல்ல இயேசுவே, இந்த வாரத்தினுடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து உம்முடைய நாமத்தை பாட துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கெல்லாம் கிருபை பாராட்டினீர். உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரமான வசனம் சொன்ன பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேத வசனங்களை கற்றுக்கொள்ள கிருபை கொடுங்கப்பா. சத்திய வார்த்தைகளை கேட்ட ஜனங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி தங்களுடைய ஸ்தோத்திரமானவருடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை அமைத்துக் கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் வரப்போவதான நித்திய வாழ்க்கைக்காக நாங்கள் இந்த நாளிலே பயிற்சியில இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பயிற்சியினுடைய நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்படி கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபைதாருங்க. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்கள் வர நாட்கள் அழைத்து வாருங்க ஆண்டவரே. இந்த வாரம் போது எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படுவதாக. கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய வஞ்சை கிரியைகளுக்கு எங்கள் எல்லாரையும் கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓரோ பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் உடைய பாதுகாப்பை ஒவ்வொரு கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் ஒரு முறை கூட
உங்க சன்னிதானத்திலே கடந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாரும். வருகை இருக்கவன் நம்மை எதிர்கொண்டு வரத்தக்கதான் ஜீவியத்தை தரும். தேவன் நாமே வழிநடத்தி செல்ல வேண்டுமா? இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.